ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இட் சுமா செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு எப்படி விரதமிருந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருட குரோதி தமிழ் வருடத்தின் முதல் ஏகாதசி. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒவ்வொரு சிறப்பும் இருக்குது. அதன் அடிப்படையில் சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறையில் வெள்ளிக்கிழமையில் வரதெல்லாம் ரொம்ப விசேஷம். இந்த ஏகாதசி வந்திருக்கு. இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசின்னும் சுக்லபக்ஷ ஏகாதசி என்றும் பெயர் உண்டு. இந்த ஏகாதசிக்கு விரதமிருந்து வழிபட்டால் பெருமாளின் ஆசியும் அனுகிரகமும் கிடைக்கும். சரி, இப்போ ஏகாதசினா என்ன, அது எப்படி கணக்கிடுறது அப்படின்னா, அமாவாசையிலிருந்து 11வது நாள் வரக்கூடிய ஏகாதசிக்கு வந்துட்டு வளர்பிறை ஏகாதசின்னும், அதாவது பௌர்ணமியிலிருந்து அதே மாதிரி 11வது நாள் வரக்கூடிய ஏகாதசிக்கு தேய்பிறை ஏகாதசி என்றும். இப்போ ஒவ்வொரு வருடத்திலும் 24 அல்லது 25 ஏகாதசி வரும். அனைத்து ஏகாதசியும் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு பிறவி பிணி நீங்கி வைகுண்ட பதவி அடைவர் என்பது நம்பிக்கை. வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து அனுஷ்டிக்க இயலாதவர் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து கண்விழித்து வழிபட்டால் வருடம் முழுவதும் இருந்த பலன் அன்னைக்கு கிடைக்கும். இப்போ இந்த விரத முறையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, முதல் நாள் தசமி. இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு தசமி ஆரம்பிச்சது இல்லைங்களா. இப்போ மதியானம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். நைட்டுக்கு எதுவுமே சாப்பிடாமல் பால் மட்டும் குடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும். மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால தலையில் நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வாசலில் அழகாக கோலம் வச்சுட்டு நிலைவாசலும் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி விளக்கேற்றுற மாதிரி வச்சுட்டு உள்ளே பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கேற்றி நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடணும். ஏகாதசி இல்லைங்களா, அதனால் விரதத்தை ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருக்கணும். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா உண்ணாவிரத முறை பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் வயதானவருக்கும் கிடையாது. மற்ற நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது உண்டு. கர்ப்பிணி பெண்களும் வயதானவங்களும் 3 வேளையுமே உணவு எடுத்துக்கொண்டு மனதார இறைவனை நினைத்து வழிபட்டாலே அவங்களுக்கு அந்த விரதமிருந்து வழிபடுற பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். மற்றவங்க அன்றைக்கி நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து ஈவினிங்க்கு மேலே இப்போ நம்ம பூஜை பண்ணலாம். மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ ரொம்ப விசேஷமானது. பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா துளசி வைக்கிறது மிகச்சிறந்தது. மாலையில் பச்சரிசியில் பசுவும் தயிர் கலந்து பிரசாதமாக வைங்க. அது மாதிரி படைக்கிறது ரொம்ப விசேஷமானது. அது மகாலட்சுமிக்கு பிடித்த மாதுளை முத்துக்களை அதில் தூவி பிரசாதமாக படைக்கலாம். இதை பெருமாளுக்கு முன் வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வேண்டுதல்களை நம்மளுடைய பெருமாள் முன்னாடி அவருடைய பாதத்தில் வைத்து மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வைங்க. விஷ்ணு சகஸ்கர நாமமும் லலிதா சகஸ்கர நாமமும் இவை ஒலிக்க விடுங்க. கற்பூர ஆரத்தி காண்பித்து தீபதூப ஆராதனை காமிச்சு நம்ம விரதத்தை முடிக்கலாம். ஈவினிங்கும் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் பண்ணி நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி இன்று வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிறதால வெள்ளிக்கிழமையும் வர்றதால மகாலட்சுமியும் வணங்கி இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பெருமாளும் மகாலட்சுமியும் ஆசையும் பெறுங்க. இப்படி தான் நம்மளுடைய ஏகாதசி விரதத்தை ஆரம்பித்து முடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் சுமா செல்வா. தேங்க்யூ.